தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. கடும் வெப்பத்தால் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 6 நாட்களுக்கும் சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல். மக்களவை தொகுதி மறுவரையறையை தள்ளிப்போட சொல்கிறோமே தவிர நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று கூறவில்லை. மக்கள் தொகையை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அதன் பெயரிலேயே தொகுதிகள் பறிபோவதை ஏற்க முடியாது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். பாஜகவுடன் உறவு முறிந்ததாக அதிமுக முன்பு கூறிய போதே அது கள்ளக்கூட்டணி என தான் கூறியது தற்போது உறுதியாகியுள்ளது. அடுத்து வரும் தேர்தலிலும் 3வது முறையாக அந்த கூட்டணி தோற்கப் போவது நிச்சயம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் பாமக சேரவுள்ளதாக கூறப்படுவது வெறும் வதந்தி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். திமுக கூட்டணி உறுதியாக உள்ளதால் இந்த கூட்டணி மாறவே மாறாது எனவும் உறுதி. முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சந்தர்ப்பவாத கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எதுவும் நிகழப்போவதில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் M.A. பேபி சாடல். திமுகவை மட்டுமே நம்பி விசிக அரசியல் செய்வதாக சமூக வலைத்தளங்களில் பேசி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகவால் எடுக்க முடியும் என முகநூல் நேரலையில் திட்டவட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே நம்பி கிடக்கிறோம், அவர்களை நத்தி கிடக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அற்பர்களின் அவதூறுகளை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் ஒரு தெளிவை பெற வேண்டும். துரை வைகோ மல்லை சத்யா இடையிலான பனிப்போருக்கு இடையே மதிமுக நிர்வாக குழு கூட்டம். வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியிலிருந்து நீக்கிவிடுமாறு மல்லை சத்யா பேச்சு. துரை வைகோ அரசியலுக்கு வரவேண்டும் என முதலில் பேசியது தாம்தான் எனவும் நிர்வாகிகளிடையே உரை. துரை வைகோ மல்லை சத்யா ஆகியோரது ராஜினாமா முடிவை ஏற்க முடியாது என வைகோ திட்டவட்டம். கருத்து வேறுபாடுகளை மறந்து இருவரும் இணைந்து பயணிக்க அறிவுறுத்தல். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற்றார் துரை வைகோ. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் அறிவுறுத்தலை ஏற்று ராஜினாமா முடிவு வாபஸ். அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இன்றும் அதிமுகவினர் போராட்டம். பெண்கள் குறித்து இழிவாக பேசியதாக கூறி பதவியை ராஜினாமா செய்ய வலியுறுத்தல். கொண்டவனே வாய் கொழுப்படுத்த பொன்முடியே. சென்னை காரப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் முண்டியடித்துக் கொண்ட மக்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் புறப்பட்ட மறுகணமே பழங்களை வாரிச் சென்று உற்சாகம். எதிர்க்கட்சிகளை சமாளிக்க துணிச்சல் இல்லாமல் மோடி அரசு அமலாக்கத்துறையை ஏவுவதாக திமுக குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெரால்ட் வழக்கில்
சோனியா ராகுல் மீதான இடி குற்றப்பத்திரிகையை சுட்டிக்காட்டி TR பாலு கண்டனம். திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுவது ஆய்வில் நிரூபணம் ஆகவில்லை என மாநகராட்சி மறுப்பு. கடந்த 1 மாத காலமாக அந்த பகுதியில் நடந்த கோவில் அன்னதானங்களால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் விளக்கம். திருச்சி உறையூரில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படும் பகுதிகளில் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனை. குடிநீரை காய்ச்சி குடிக்கவும் பொதுமக்களுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் அறிவுறுத்தல். சேலம் கோட்டை அழகிரிநாதர் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசல். எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் மக்கள் வருகை தந்ததால் தள்ளுமுள்ளு. மதுரையில் சித்திரை திருவிழாவின் போது கள்ளழகர் இறங்கும் வைகை ஆற்றில் அமைச்சர்கள் ஆய்வு. அடுத்த மாதம் விழா நடைபெறவுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் சென்று கள ஆய்வில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளம்பாக்கம் அருகே கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கியதாக உதவி பேராசிரியர் கைது. கருக்கலைப்புக்காக சென்றபோது தனியார் மருத்துவமனை அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னையில் அறக்கட்டளை ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய் நன்கொடை திரட்டி தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் மோசடி நடந்ததாக புகார். மோசடி நபரை அறிமுகப்படுத்தியதற்காக இடைத்தரகரை கடத்தி மிரட்டல் விடுத்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அதிரடியாக கைது. தஞ்சையில் பேருந்துகளை நிறுத்தி அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் காதை கிழிக்கும் சத்தத்தை எழுப்பும் ஹாரன்களை பறிமுதல் செய்து டயருக்கு அடியில் வைத்து நொறுக்கி நடவடிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரள எல்லையில் இ-பாஸ் பதிவு செய்வதில் தாமதம். நாடுகாணி சோதனைச் சாவடியை விட்டு தாண்ட முடியாமல் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி. கோடை விடுமுறையை குதூகலமாக கழித்த சுற்றுலா இடங்களில் குவிந்த மக்கள் குடும்பமாக அருவிகளில் குளித்தும் படகுகள் சவாரி செய்தும் உற்சாகம். கள்ளக்குறிச்சி அருகே நகை திருட்டு புகாரில் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் வீடு திரும்பியதும் தற்கொலை. குற்றச்சாட்டு உண்மையில்லை என்று போலீசார் திருப்பி அனுப்பிய போதும் விரக்தியில் தூக்கிட்டுக் கொண்டதாக தகவல். கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள கூட்டுறவு வங்கியில் திடீரென அலாரம் ஒலித்ததால் பரபரப்பு. கொள்ளையர்கள் புகுந்துவிட்டார்களா என்ற சந்தேகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் ஈஸ்டர் வாழ்த்து. கிறிஸ்தவர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு வெளிவந்த பின் உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜகவினர் எல்லை மீறி விமர்சனம் செய்து நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் தருவோரை மோடி தடுத்து நிறுத்த வேண்டும் என அசாத்துதீன் ஓவைசி கோரிக்கை. உத்தரப்பிரதேசத்தில் 22 வயது இளைஞருக்கு மணமகளின் 45 வயது தாயை திருமணம் செய்து வைத்ததால் பரபரப்பு. திருமணம் செய்யவில்லை என்றால் பாலியல் புகாரில் சிறைக்கு அனுப்பிவிடுவோம் என மிரட்டிய மணமகனின் அண்ணன் மற்றும் அன்னியால் அதிர்ச்சி. ஜம்மு காஷ்மீரின் ரம்பன் பகுதியில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை.
நகரின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இடைவிடாத கனமழையால் காஷ்மீரின் ரம்பன் நகரமே உருகுலைந்த கோரக் காட்சி. எதிர்பாராத நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் பலியான சோகம். பெங்களூரு விமான நிலையத்தில் வேகமாக சென்ற டெம்போ வாகனம் விமானம் மீது மோதி விபத்து. வாகனத்தின் மேற்கூரை அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் ஓட்டுநர் காயங்களுடன் மீட்பு. ஜம்மு காஷ்மீரின் சோனாமாக்கில் மலை போல குவிந்திருக்கும் பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டுள்ள நிலையில் JCB வாகனம் கொண்டு முழு வீச்சில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள். தயவு செய்து என்னை பாஸ் ஆக்கி விடுங்கள், இல்லையென்றால் என் காதலி என்னை விட்டு சென்று விடுவார். கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களுடன் 500 ரூபாயை இணைத்து வைத்து ஆசிரியர்களிடம் வேண்டுகோள் வைத்துள்ள மாணவர்கள். கான்பூர் தேசிய வனவிலங்குகள் சரணாலயத்தில் கோடை வெயிலை சமாளிக்க குழு ஏற்பாடு. வெயில் நேரங்களில் விலங்குகளுக்கு ஷவர் மூலம் நீர் தெளிக்கவும் கூலர் பொருத்தியும் நடவடிக்கை. அமெரிக்க அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுவதாக அதிபர் ட்ரம்பை கண்டித்து போராட்டம். நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டு முழக்கம். கிழக்கு சீனாவின் வெயோங் நகரில் வண்ணமயமாக அரங்கேறிய பட்டம் விடும் திருவிழா. பல்வேறு விதமான உருவங்களில் செய்யப்பட்ட பட்டங்கள், வானில் நிகழ்த்திய வர்ண ஜாலங்களை கண்டு ரசித்த பொதுமக்கள். போதை பழக்கத்தினால் 4 இளம் நடிகர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறார்கள். மலையாள இயக்குனர் சந்திவிலா தினேஷின் பேச்சால் கேரள திரையுலகில் அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் வெகு சிறப்பாக நடைபெற்ற குடமுழுக்கு பெருவிழா. கோபுர தரிசனம் செய்து மனமுருக வேண்டிய பக்தர்கள். நெல்லை வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம்.